சுக்கிரன் உட்காந்துருக்கிறது குருவுடைய வீட்டில். அப்படியே கிரக பரிமாற்றம் வாங்கி உட்காந்துருக்கிறாங்க. அப்போ அந்த கிரக பரிமாற்றம் வாங்கி உட்காந்துருக்கக்கூடிய சுக்கிர பகவான், குரு பகவான், அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகுது. அந்த குரு பயிற்சி தான் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. அப்போ குரு பார்த்தா கோடி புண்ணியம், குரு பார்வைப்பட்டால் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அப்போ 5ஆம் இடமா பார்க்குறதுனால புத்திர செல்வமும் நல்லா இருக்குது, 7ஆம் இடமா பார்த்தா திருமண தடைகளும் விலக போகுது. அப்போ 9ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா கரெக்டாக மகர ராசி பார்க்குறாரு. புரியுதுங்களா? இப்போ மகர ராசி தான் பார்த்துட்ருக்கிறாரு. அப்போ மகர ராசி பார்க்குறவர் அடுத்தது இங்கே கும்பராசி பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது பூர்வீக வழி பிரச்சனைகள் சரியாகும். அப்போ வாங்கி வச்சு கடன், அப்பாவுடைய இடம் பிரச்சனை, கிரையம் பண்ண முடியாது இருந்தது, எங்கள் அண்ணன் தம்பி பாகப்பிரவனை நாங்கள் பிரிச்சுக்கு வரமாட்டேங்கிறாங்க, நான் ஒத்து போகிறேன் அவர் ஒத்து வரமாட்டேங்கிறாரு, இல்லை யாராவது ஒருத்தரை குட்டை குழப்புறாங்கன்றீங்களா, கரெக்டாக இது 3மே உங்களுக்கு மாறப்போகுது.